Hi guys, welcome to Music Farm YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இது ஹார்டாக இருக்கிற மட்டனுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 1/2 hour வேக வச்சதுக்கப்புறமா இந்த மட்டன் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தால்ச்சா செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அண்ட் ஒரு மிளகா தெரியாமல் வந்துடுச்சு. தக்காளி நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் இன்றைக்கி 4 ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் போட போகிறேன். என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு போடணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நான் போட்டது தான் போடணுன்னா கிடையாது. இதில் நான் போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் வாழைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் 1 கப் பருப்பு வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்சுருந்த பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ காய்கறி வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காய்கறி வெந்துருச்சு. இப்போ நான் புளி பேஸ்ட் இந்த கரண்டியால் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தேங்காய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருந்ததுக்கப்புறமா நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலாமல் நான் புதினா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் தால்ச்சா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒன்ஸாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுக்கும் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.